அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முழுவதும் இருக்கிற நூல்வெளி பகுதிகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நூல்வெளி அப்படிங்கிறது ஆசிரியர் குறிப்பு. ஃபஸ்ட்டு கவிதை பேழை இன்பத்தமிழ், அதனுடைய நூல்வெளியை பார்க்கலாம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இதுக்கு அடுத்த கவிதை பேழை ஏதிலி குருவிகள், அதனுடைய நூல்வெளி பார்க்கலாம். அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன். புதினம், சிறுகதை, கவிதை, கட்டுரை போன்ற படைப்பு தளங்களில் இயங்குபவர். தகப்பன் கொடி புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசின் விருது பெற்றவர். குறடு, நெறிக்கட்டு, அரூப நெஞ்சு, பெருகும் வேட்கை உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார். இந்த ஒரு நூல்வெளியிலிருந்து மட்டும் ஒரு 10 கேள்வி கூட கேட்ட முடியும். அந்த அளவுக்கு இந்த பகுதிகள் எல்லாமே முக்கியமான கருத்துகள் உடையது தான். நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து விரிவானம் பகுதியில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதையும் இதோடையே சேர்த்துட்டேன். அதுலேயும் முக்கியமான கருத்துகள் இருக்குது. அதனால் கிழவனும் கடலும் அப்படிங்கிறது அந்த துணைப்பாடத்தோட தலைப்பு. கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்தது திருக்குறளோட நூல்வெளி. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் உண்டு. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்தது கல்வியை போற்று, அந்த கவிதை பேழையில் இருக்க நூல்வெளி பார்க்கலாம். கா பா செய்குதம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊரைச் சேர்ந்தவர். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்னும் பட்டம் பெற்றவர். இவர் நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி, திருமதினத்து அந்தாதி உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். நீதி வெண்பா என்னும் நூலில் இருந்து ஒரு பாடல் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்த கவிதை பேழை துன்பத்தை வெல்லும் கல்வி. அதனுடைய நூல்வெளி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். அவ்வளோதாங்க. இந்த முதல் பருவத்தில் இருக்க நூல்வெளி பகுதி முழுவதும் படித்தாச்சு. நன்றி.